அங்கே ஏப்ரல் மாதத்தில் என்ன செடி கொடிகள் இந்த விதைகள் எப்படி போட்டு எப்படி எந்த அளவிலே அவர் நாட்டி வச்சிருக்கிறார், எந்த நேரம் வெளியில நாட்டலாம் என்ற விஷயங்களை தகவல்களைத்தான் அவரிடமிருந்து நான் எடுக்க போகின்றேன். வணக்கம் அண்ணா. வணக்கம் அக்கா. உங்களிடம் இன்றைக்கு நான் மக்களுக்காக இந்த காணொளி போட இருக்கிறேன். எப்படி எந்த மாதம் என்னென்ன விதைகள் போட்டு செடி கொடிகள் வித்தியாசமான காலங்களாக இருக்கும், எப்பப்ப அந்த விதிகளை போட்டு எப்பப்ப நீங்க வெளியில கொண்டு போவீங்கன்றத பார்க்க போறோம். போட துவங்கின காலங்கள் வந்து 2ஆம் மாசம் கடைசி கிழமையில வந்து விதை போட துவங்கிடுவேன். அதுல இருந்து இந்த ஏப்ரல் கடைசி கிழமை வரையும் கடைசி முடிவு வரையும் 5ஆம் மாச துவக்கத்துல வெளியில கொண்டு வைப்பேன். எந்த விதை நீங்கள் 2ஆம் மாதம் போடுவீங்கள்? 2ஆம் மாதம் போடுற விதைகள் வந்து இந்த செடி வந்து பச்சை மிளகாய் செடி போடுவோம். உதாரணத்துக்கு பச்சை மிளகாய் செடியும் கத்தரிக்காய் செடியும் போடுவேன். அதாவது செடிகள் என்று சொல்லப்படுறது கத்தரிக்காய், வெண்டி நீங்க போடுற இல்லையா? இல்ல, வெண்டி அது பெருசா எனக்கு மிளகு. நான் கத்தரிக்கும் மிளகாயும் மாசி மாதம் 2ஆம் மாதம் போடுவீங்க. 3ஆம் மாதம் எந்த விதைகள்? 3ஆம் மாசம் இதுல போட்டிருக்கேன். இந்த எப்படி இருக்குன்றத பார்க்க போறோம். பாருங்க, இந்த விதைகள் வீட்டுக்குள்ள இதுவரை நாளும் வீட்டுக்குள்ள வைக்கப்பட்டிருக்கின்றது. 3ஆம் மாதம் போடப்பட்ட விதைகள் என்னென்னு சொல்லுங்கன்னா, 3ஆம் மாசம் போட்ட விதை 1ஆம் தேதி போட்டிருக்கீங்க. 1ஆம் தேதி 3ஆம் மாசம் 25. இது வந்து 25/2/25 இது வந்து பாவக்காய் கொடி. அது 2ஆம் மாதமே உள்ள போட்டுட்டோம். வந்து 3ஆம் மாசம் போட்டிருக்கேன். கத்தரிக்காய் செடி, மிளகாய் செடி 3ஆம் மாசம் போட்டிருக்கேன். இது வந்து பச்சை மிளகாய். இதுலயும் கலந்து இருக்கின்றது பச்சை மிளகாய் செடியும் கத்தரிக்காய் செடியும். இது வந்து அதுக்கு பிறகு போட்டு நான் இது வந்து 3 வாரமாகன்றது. இது போட்டு கொஞ்சம் தாமதமா போட்டிருக்கேன். இதுல என்ன நான் கவனிச்சா மாதம் தான் போட்டிருக்கின்றீங்க. ஆனா ரெண்டுக்கும் வித்தியாசமான வளர்ச்சி இருக்குது. என்ன காரணம்? அல்லது வித்தியாசமான மிளகாயா? வித்தியாசம் சில இடங்களை பொறுத்து இருக்கு. இப்ப நாங்க சூரிய ஒளியல் வந்து கூட பிடிக்கிறதால அது இந்த வளர்ச்சி வந்து கூடவா இருக்கும். சிலது மறைவா இருக்கிறதால அது இந்த வளர்ச்சியல் வந்து குறைவா இருக்கும். ஆனா ஒரே இந்த மிளகாய் தான், ஒரே இனத்தை சேர்ந்த மிளகாய் தான். இப்ப இந்த கொடிகளை நீங்கள் 2ஆம் மாசத்துல போட்டிருக்கிறீங்க. இது கொடி விட்டு வளரேக்குள்ள 5ஆம் மாசம் தான் வெளியில கொண்டு போறீங்க. அப்ப அதுல அந்த கொடி வளர்றது கொண்டு